ஒரு அழகான மலைகள் சூழ்ந்த சிறிய நகரத்தில் அருண் என்ற 13 வயது சிறுவன் வாழ்ந்தான். அவன் மிகவும் சாதாரணமானவன். ஆனால் அவன் இதயம் மட்டும் சாதாரணமில்லை. அவன் எப்போதும் ஒரு விஷயத்தை நம்புவான். ஒரு நாள் நான் எல்லாரையும் காப்பாற்றுவேன் என்று. அருணின் அப்பா ஒரு மின்சார தொழிலாளி, அம்மா ஒரு தையல் வேலை செய்பவள். வறுமை இருந்தாலும் அவர்கள் வீட்டில் எப்போதும் அன்பு இருந்தது. பள்ளியில் சிலர் அவனை தினந்தோறும் கேலி செய்வார்கள். அவர்களை பார்த்து சிரித்தபடியே போவான். ஒரு நாள் மாலை கடும் மழை. வானம் முழுக்க கருமேகம் சூழ்ந்திருந்தது. அருண் தனியாக வீட்டிற்கு நடந்து சென்றான். அப்போது திடீரென வானத்தில் ஒரு விசித்திரமான வானவில் தோன்றியது. அது நகரமே பார்க்காத அளவுக்கு பிரகாசமாக இருந்தது. அந்த வானவில் மெதுவாக கீழே வந்தது. நேராக அருணை சுற்றியது. அவன் உடல் முழுக்க ஒளி பரவியது. அவன் கண்கள் வண்ணமாக மின்னின. அவன் மயங்கி கீழே விழுந்து விட்டான். அடுத்த நாள் காலையில் அருண் கண் விழித்த போது ஏதோ வேறுபாடாய் இருப்பதை உணர்ந்தான். அவன் கையை உயர்த்தினான். காற்று அவன் கட்டுப்பாட்டில் இருந்தது. அவன் ஓடினான். அவனால் மின்னல் வேகத்தில் ஓட முடிந்தது. அவன் மேலே பார்த்தான். திடீரென வானில் பறக்க முடிந்தது. அவன் பயந்து போனான். ஆனால் அதே நேரத்தில் மகிழ்ச்சியுடனும் இருந்தான். அவன் புரிந்து கொண்டான். இது ஒரு பரிசு, நான் இதை நல்லதுக்காக பயன்படுத்துவேன் என உறுதிமொழி எடுத்துக்கொண்டான். அவனின் சாதாரண உடையை மாற்றினான். வானவில் நிறங்களுடன் ஒரு புதிய உடை செய்தான். முகத்தில் ஒரு மாஸ்க் அணிந்தான். அவன் இனி வானவில் வீரன். அதே நேரத்தில் ஒரு ரகசிய விஞ்ஞானி இருந்தார். அவரின் பெயர் கருமை ராஜா. அவர் முன்பு நல்ல விஞ்ஞானி. ஆனால் ஒரு தோல்வி அவரை மாற்றிவிட்டது. இந்த உலகம் நல்லவர்களை மதிக்காது. நான் இருளால் ஆளப்போகிறேன் என முடிவெடுத்தார். அவர் ஒரு இயந்திரம் உருவாக்கினார். அது ஒளியை உறிஞ்சும் கருவி. ஒரு நாள் அவர் அந்த இயந்திரத்தை இயக்கினார். நகரம் முழுக்க இருளானது. மின்சாரம் இல்லை. மக்கள் அனைவரும் பயந்தார்கள். அந்த நேரத்தில் வானத்தில் ஒரு ஒளி பாய்ந்தது. அது வானவில் வீரன். அருண் மக்களை காப்பாற்ற தொடங்கினான். விழுந்த மரங்களை தூக்கினான். கருமை ராஜா அவனை பார்த்தார். நீயா எனக்கு எதிரி என நினைத்தார். கருமை ராஜா தனது கருவியால் இருளை பரப்பினார். அருண் தனது வானவில் சக்தியால் ஒளியை பரப்பினான். ஒரு கட்டத்தில் அருண் பலவீனமடைந்து கீழே விழுந்து விட்டான். அந்த நேரத்தில் அவன் அம்மாவின் குரல் நினைவுக்கு வந்தது. நல்ல மனசு இருந்தால் நீ எதையும் ஜெயிக்கலாம். மக்களும் அவனை பார்த்து நம்பிக்கை வைத்தார்கள். அவன் மெதுவாக எழுந்தான். அருண் தனது சக்தியை முழுமையாக பயன்படுத்தினான். வானவில் ஒளி மிக பெரியதாக மாறியது. இருள் மறைந்தது. கருமை ராஜா தோற்றான். நகரம் மீண்டும் ஒளியுடன் பிரகாசித்தது. மக்கள் ஆரவாரம் செய்தார்கள். வானவில் வீரன் வாழ்க என. ஆனால் அருண் அமைதியாக சிரித்தான். இக்கதையில் தொடர்ச்சி உள்ளது. பார்ட் 2ல் சந்திப்போம்.